வெல்கம் டு அவர் சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சி டு சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் டிராயிங்கெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நோட் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து காலம் டீட்டெயிலும் சரி, பீம் டீட்டெயிலும் சரி, ஸ்லாப் டீட்டெயில் கொடுத்துருந்தா கூட அதில் சி டு சின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சி டு சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ். அதாவது காலம் போடுறோம் இல்லையா, காலமில் ரிங்கு மாட்டுவோம் இல்லையா, காலமில் ரிங் போடும்போது இந்த ரிங்கிலேருந்து இந்த ரிங் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு இருக்குது. இது வந்து பேசிக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரக்சரல் போனீங்க அப்படின்னா இது அளவு குறையக்கூட வாய்ப்பு இருக்குது, கூடவும் வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க, இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதோட அளவு, அதாவது 6 இன்ச்சு இருக்கணும். சென்டர் டு சென்டர் 6 இன்ச்சு இருக்கணும். இந்த 5 இன்ச்சு எங்கே பயன்படுன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது 6 இன்ச்சு அப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 mm. இங்கே பாருங்கள், அதாவது இந்த ரிங் இருக்கு இல்லையா, இந்த ரிங்கிலிருந்து இந்த ரிங் சென்டர் டு சென்டர் இதுதான் 6 இன்ச்சு இருக்கணும். அதாவது கீழேருந்து இந்த ரிங்கிலேருந்து இது இருந்தால் 6 இன்ச்சு, இங்கேருந்து இங்கேருந்து 6 இன்ச்சு, இதுக்கு 6 இன்ச்சு, இப்படி 6 இன்ச்சு வச்சா கரெக்டாக ஈவனாக இருக்கணும். சரி, இந்த 5 இன்ச்சு எங்கே பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ச்சுனா எம்எம்மில் சொல்லும் போது 125 mm. சரிங்களா? இப்போது பீம் போடுறோம். பீம் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ராடு கொடுப்பாங்க. அதாவது எப்பயும் போல் இங்கே பில்லர் இருக்குது, இங்கே பில்லர் இருக்குது, அதாவது காலம் இருக்கா. இப்போது இந்த காலத்திலிருந்து இப்போது 2 பில்லருக்கு இடையில் போடுவாங்க இல்லையா, அதாவது இந்த பீமில் ஒரு குறிப்பிட்ட அளவு ராடு, எக்ஸ்ட்ரா ராடு போடுவாங்க. அது வந்து என்ன இதுன்னா L/4. அதாவது இந்த மொத்த டிஸ்டன்ஸை டிவைட் பண்ணும்போது 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அதுதான். அது வரைக்கும் இந்த ராடு யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போது இந்த பீமில் எக்ஸ்ட்ரா ராட் போடுறாங்க இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா ராட் போடுற இடத்துல உங்களுக்கு இந்த சென்டர் டு சென்டர் அளவு குறைய வாய்ப்பு இருக்குது. அதுதான் அந்த 5 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் 5 இன்ச்சு இருக்கும், இந்த இடத்துல 6 இன்ச்சு இருக்கும். இதுதான் வித்தியாசம். காலமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே லெவலாக போயிடும். பீமுன்னு வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ராடு எங்கே ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு இந்த சென்டர் டு சென்டர் அளவு வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. இதுதான். இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா, இந்த எக்ஸ்ட்ரா ராடு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா L/4. இதுதான் பார்க்கலாம். உங்களுக்கு இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட். நம்ம போடுற ரிங் சைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ரிங்குலேருந்து ஒரு ரிங்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம பேசிக். இது தெரியாமல் நம்ம வேலை செய்கிறது எந்த வேலையுமே சரியாக வராது. அப்படின்றதுக்காக தான் இந்த சின்ன ஒரு இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.